எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு கேபேஜ் டம்ப்ளிங் அல்லது கேபேஜ் ரோல்ன்னு கூட சொல்லலாங்க. 2 உருளைக்கிழங்க எடுத்து நம்ம இதில வேக வச்சுக்கலாம். இது கூட நீங்க பட்டாணி இருந்தா சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்றதுனால காலி ஆயிடுச்சு. நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி ஊத்தி, இது ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறலாம். இங்க நம்ம முட்டைக்கோஸ எடுத்திருக்கோம். இதில மேல உள்ள இந்த முட்டைக்கோஸ ஆஸ் யூசுவல் என்ன பண்ணுவோம்னா, இத எடுத்து நம்ம அப்படியே பொடிசா நறுக்கி பொரியல் பண்ணுவோம். ஆனா, இந்த மாதிரி இதெல்லாம் தனியா நம்ம எடுத்து வச்சுக்கிறலாங்க. நான் ஒரு முழு முட்டைக்கோஸ்ல ஒரு 3/4வாசி எடுத்துட்டேங்க. இப்ப ஒரு 2 டம்ளர் தண்ணி, பெரிய கிளாஸ் ஜூஸ் குடிக்கிற கிளாஸ்ல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன். அதில ஒரு 2 செகண்ட் மட்டும் இந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க முட்டைக்கோஸ போட்டுட்டு, ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதில போட்டுக்கிறலாம். 2 நிமிஷம் போட்டு நல்லா இது பண்ணிறலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளான்ச் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த கேபேஜ் எல்லாத்தையுமே போட்டு 2 நிமிஷம் கழிச்சு வேற ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுட்டுலாங்க. இந்த இது எல்லாத்தையுமே நான் செகண்ட் செட்டும் இதே போல போட்டு எடுத்துறேன். இத வந்து பிளான்ச் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கம்ப்ளீட்டா ஆறணும். ஆறுன பிட்ட தான் நம்மனால செய்ய முடியும். இந்த ஃபுல்லா இது ஆறட்டும். இங்க ஒரு அகலமான பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதும், மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயமா 1 வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வந்து வதக்கி எடுத்துக்கிறலாங்க. அது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு, 1/2 கொடை மிளகாய், பச்சை கலர் கொடை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்க பட்டாணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வதங்குனதும் நம்ம வேக வச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க மசிச்சு இதோட சேர்த்துக்கிறலாங்க. நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்க சேர்த்து, இதையும் லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சப்பொடி வீட்ல அரைச்சது, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, நல்லா ஒண்ணு சேர கிளறி விட்டுறலாம் இது எல்லாத்தையுமே. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதையும் நல்லா கம்ப்ளீட்டா ஆறட்டுங்க. வேற ஒரு பாத்திரத்தில மாத்திட்டு, நான் அதே பாத்திரத்தையே விளக்கிட்டு, இப்ப மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 தக்காளி பழத்த மிக்ஸியில நல்லா வழுவழுன்னு அரைச்சு இதோட சேர்த்துட்டு, அது கூட நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி, இது நல்லா கொதிக்கட்டும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கேபேஜ் எல்லாமே நம்மளுக்கு ஆறி ரெடியா இருக்குது. அ வ தண்ணி அதில வந்து அந்த தக்காளி இதில வந்து 1/4 டம்ளர் தாங்க ஊத்தணும். அதிகமா தண்ணி ஊத்திறாதீங்க. லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம அந்த ஃபில்லிங்க வந்து இது பண்ணிறலாம். கேபேஜும் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வேக வச்சதும் ஆறிடுச்சு. அந்த உருளைக்கிழங்கும் நல்லா ஆறிடுச்சு. இப்ப உள்ள வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த இதில வச்சு, நல்லா ஸ்ப்ரிங் ரோல் இது பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி 2 பக்கம் பாய போட்டு மடிக்கிற மாரி மடிச்சிடணும். அப்படித்தான். போட்டு மடிச்சு, இத அப்படியே ஒரு தட்டுக்கு வந்து மாத்தி வச்சுருங்க. வெளியில வந்து ஃபில்லிங் வராத அளவுக்கு நம்ம வச்சிரலாங்க. ஆ இதே போல நான் உங்களுக்கு வந்து இன்னொன்னு பண்ணி காமிக்கிறேன். ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டா விட்டுருக்கு இடையில. அது இல்லாம நல்ல இதா எடுத்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நல்லா பெருசா ஒரு கேபேஜ எடுத்துட்டு, நம்ம வேக வச்சு ஆற வச்சிருந்த உருளைக்கிழங்கு, கேப்சிகம் ஃபில்லிங்கையும் உள்ள வச்சு, நல்லா இத வந்து சீல் பண்ணி வெளியில வராத அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம இதே போல பண்ணிறலாங்க. இந்த கேபேஜ் ரோல வந்து நம்ம ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். அல்லது வந்து ஒரு இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாவும் சாப்பிடலாங்க. அ ஸ்டார்ட்டராவும் நம்ம யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா இது பண்ணலாம். இப்ப ஒரு அகலமான ஒரு இரும்பு பேன் வச்சிருக்கேங்க. தோசை ஊத்துற கல்லுங்க. அதில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெய் காயட்டும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். பார்த்தா நல்லெண்ணெய் இல்ல தீர்ந்து போச்சு. நீங்க கட்டாயம் நல்லெண்ணெய் இருந்தா ஊத்திக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர்லாம் நல்லாருக்கும். இப்ப நம்ம அந்த சீல் பண்ணி வச்சிருந்த கேபேஜ் எல்லாத்தையுமே இந்த இரும்பு பேன்ல சேர்த்துக்கிறலாங்க. அடுப்பு தீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதிகமா ஹைல வச்சாலுமே நம்மளுக்கு வந்து கரிஞ்சு போயிரும். இப்ப எல்லா கேபேஜையும் நம்ம இந்த எண்ணெய் ஊத்துன அந்த இதிலேயே இது பண்ணிக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்ல கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இந்த இது வந்து எனக்கு ஆப்ஷனல்ங்க இது. மேல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு சேர்க்கும்போது அது ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்து குடுக்கும். அதுக்காக தான் இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லன்னா நீங்க வந்து சேர்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஸ்கிப் பண்ணிறலாம். இந்த எள்ள சேர்த்துட்டு பொ
நல்லா பொறுமையா அத வந்து திருப்பி திருப்பி விடுங்கங்க எல்லாத்தையுமே. ஒரு 1 நிமிஷம் கழிச்சு திருப்பி விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் இதுவுமே ஆப்ஷனல்ங்க. வேணும்னா சேர்த்துக்கிறலாங்க. இல்லன்னா நீங்க வந்து சும்மாவே நம்ம வீட்ல சோயா சாஸ் இல்லன்னா உடனே போய் கடையில வாங்கிட்டு வரணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ய நம்ம ஆல்ரெடி வந்து அந்த நல்லா அந்த தக்காளி இதெல்லாம் இது பண்ணோம் இல்லையா? அது நல்லா வத்தி வந்திருக்க தக்காளி முன்னாடி காமிச்சோம் இல்லையா? செஞ்சோம் இல்லையா? அத வந்து இப்படியே அந்த கேபேஜ்ல ஊத்திருங்க. ஊத்திட்டு இந்த கேபேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஊத்துறதுக்கு முன்னாடி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க சிம்ல வச்சுட்டு. அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த டொமேட்டோ சாஸையும் ஊத்திட்டு, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுருங்கங்க. வச்சுட்டு நீங்க ஆஃப் பண்ணிறலாம். அந்த டம்ப்ளிங்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் தாங்க இதுவுமே. சாப்பிடுறதுக்கு வந்து சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற உங்க ஃபீட்பேக்கையும் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு இத எதோட சாப்பிட போறோம்னா, பருப்பு சாதத்தோட இத வச்சு சாப்பிட போறோம். நாங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்றோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இத வந்து செஞ்சு குடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.